எனக்கு அப்பப்போ வர மெசேஜில் ரொம்ப ரிக்வெஸ்டான கொஸ்டின் வந்து, நீங்கள் இப்போ வந்து க்ரன்ச்சீஸ் பிஸ்னஸ் பண்ணுறது இல்லையா, ப்ரைஸ்லேட் பண்ணுறது இல்லையா, ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, ஆன்லைன் ஏன் ஆர்டர் எடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாத்துக்கு மேலே இன்ஸ்டாகிராம் ஐடி ஏன் டிலீட் பண்ணீங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து நான் இன்ஸ்டாவில் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இன்ஸ்டா யூஸ் பண்ணுறதில்லனா ஒரு 3 அக்கௌண்ட் இருந்துச்சு, 3மே டிலீட் பண்ணிவிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைஸ்லேட் க்ரன்ச்சீஸ் ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ஒரு சடன் பீரியடுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்த டைமில் நான் அதை க்ளோஸ் பண்ணேன். ஒரு காலில் ஃப்ராக்சர் ஆன டைமில் வந்து என்னால் வந்து போய் ஆர்டர்ஸ் எடுத்து டெலிவரி பண்ண முடியாது, திங்ஸ் எல்லாம் வாங்க முடியாது, அந்த சிச்சுவேஷன் வரும்போது க்ளோஸ் பண்ணேன். அதோடு என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஆன்லைன் ஆர்டரை விட ஆஃப்லைனில் நிறைய ஆர்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு அப்படின்னா அவங்க வந்து வீட்டில் வந்தே வாங்கிட்டு போவாங்க, மெட்டீரியலும் எனக்கு பக்கத்தில் வாங்குறதுக்கும் வசதியாக இருந்துச்சு. அதனால தான் நான் அதிகமான வீடியோஸ் வந்து க்ரன்ச்சீஸ் ப்ரைஸ்லேட் வந்து வீடியோஸ் போடுறதில்ல. போட்டால் கண்டிப்பாக வந்து ஆர்டர்ஸ் வரும், கேட்பாங்க. இப்போ எனக்கு பழைய கஸ்டமராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சிச்சுவேஷன் தெரியும், நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அவங்க வந்து ஓகே எனக்கு பொறுமையாக செஞ்சு கொடுங்க, 2 மாதம் வெயிட் பண்ணி வாங்கினவங்கெல்லாம் இருக்காங்க, அதே மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தவங்களும் இருக்காங்க. இப்போ புதுசாக யாராவது வந்து இல்லை நான் ஆன்லைனில் எடுக்கிறது இல்லைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்க என்னென்னா, அப்புறம் எதுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னு. ஸோ வீடியோ வந்து ஆன்லைன் இந்த ஆர்டர்ஸ்க்காக மட்டும் நம்ம எடுக்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்து கிளாஸ் கேட்பாங்க, எப்படி நீங்கள் மேக் பண்ணுறீங்க, மேக்கிங் வீடியோ போடுங்க. அதே மாதிரி த்ரெட்டை பற்றி கேட்பாங்க, என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறீங்க, இதை பற்றியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக ப்ரைஸ்லேட் வீடியோ, க்ரன்ச்சீஸ் வீடியோலாம் அதிகமாகவே போடுறேன். ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்க. முக்கியமாக வந்து டெய்லரிங் வீடியோஸ், அதை கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பாங்க. உங்கள் ஸ்டோரியோடு நாங்கள் டெய்லரிங் வீடியோ கேட்போம், அதுவும் இப்போ போடுறதில்ல அப்படின்னு. கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்கூலெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக என்னோடய பிஸ்னஸ் வீடியோவும் சேர்ந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருந்தேன், ஆன்லைன் ஆர்டர் எடுங்கக்கா அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஆன்லைனில் ஆர்டர் எடுக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு ஆன்லைனில் விட ஆஃப்லைனில் இப்போ நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போது இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 1 இயர் தான் ஆகுது. எனக்கு வந்து பக்கத்தில் கொரியர் சர்வீஸ் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு ப்ராப்பராக தெரியாது. ஏன்னா நிறைய பேருக்கு வரதுலே மோசமான பிரச்சனை வந்து இந்த கொரியர் ப்ராப்ளம் தான். நானும் ஊர்லேருந்து எனக்கு தேவையான திங்ஸு, இந்த தேனெல்லாம் என்னோடய ஃப்ரெண்டு சேல் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட நான் வாங்கும்போது லாஸ்ட்டு 2 வாட்டி வாங்கும்போதும் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி தான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி வந்து கொரியர் மிஸ் ஆகிறது, கொரியரை மாற்றி ரிட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. கொரியர் சைட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது, வாங்குகிற கஸ்டமர் சைட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாகணும். ஏன்னா ஹெல்த் இஷ்யூ தான் ஃபஸ்ட்டு முக்கியம், அதை தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஹெல்த்து தான் ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் நமக்கு பிஸ்னஸ். அதனால் கொஞ்சம் வீடியோவாக இப்போ தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு 2 வீக்ஸாக வந்து 2 வீக்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்தாகவே ப்ராப்பராக ஷார்ட்ஸ் வீடியோ, லாங் வீடியோ கூட கரெக்டான டைமுக்கு போட முடிகிறதில்ல. அதுவும் அப்படி தான். நம்மளோட குழந்தைங்க வீட்டில் இருக்கிறனால எதிர்பாராத விதமாக என்னோடய குழந்தைக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது. ஹெல்த் இஷ்யூன்னா எதிர்பாராத விதமாக ஸ்கூலில் நடந்த சம்பவத்தினால் அவர் வந்து 1 மந்தாக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். ஸோ அதனால தான் என்னோடய வீடியோவும் ப்ராப்பராக போட முடிகிறதில்ல. ஸோ எல்லாத்துக்காகவும் சாரி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக திரும்பவும் அகைன் எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வரும். என்னோடய பிஸ்னஸ்ஸு, டெய்லரிங், அடுத்தது க்ரன்ச்சீஸ், அதுக்கப்புறமா ப்ரைஸ்லேட்டு, ஆக்சசரிஸ் மேக் பண்ணுறது, குக்கிங், அதே மாதிரி நிறைய பேர் சில ரெசிபீஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. எல்லா வீடியோவுமே உங்களுக்கு 1 பை 1 ப்ராப்பராக கண்டிப்பாக வரும். இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி இன்னும் சப்போர்ட் கொடுங்க.
அதே மாதிரி இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள், ஆர்டர் எடுங்க அப்படின்னெல்லாம் நிறைய டிஎம் வரும். சீக்கிரமே நான் ஓப்பன் பண்ணுறேன். ரீசெண்டாக ஒரு 2 மந்த் முன்னாடி இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணேன். ஆனால் ஒரு 4-5 குக்கிங் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுறதே இல்லை. திரும்பவும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய இன்ஸ்டாகிராம் இருக்குது. ப்ராப்பராக நம்மளோட ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஸ்டா பேஜும் உங்களுக்கு வந்து டேக் பண்ணுறேன். அப்போ நீங்கள் இதுலேயும் நீங்கள் ஆர்டர் வாங்கிக்கலாம். யூடியூப்பில், இன்ஸ்டாலே நீங்கள் ஆர்டர் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நிறைய கேள்விகளோட பதில் எல்லாமே சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுபோல் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுப்பீங்களான்னு கேட்டிருந்தாங்க. க்ரன்ச்சீஸு, ப்ரேஸ்லெட்ஸ் இதெல்லாம் நான் கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுக்கிற ஐடியாவில் எனக்கு இல்லைங்க. ஆனால் வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து திரும்பவும் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு போடுறேன். யார் யாருக்கு என்னென்ன டவுட் இருக்கோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லேயே கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ரொம்ப பெரிய அப்டேட் என்னென்னா, எனக்கு ஆரி கிளாஸ் வந்து போகிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ஆரி கிளாஸ் போனேன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும். இன்னொரு புது பிஸ்னஸையும் எனக்கு கற்றுத்தரும். ஃபஸ்ட் டைம் வந்து நானாக வெளியில் போய் கற்றுக்கிற ஒரு பெரிய விஷயம்னா ஆரி கிளாஸ் தான். கண்டிப்பாக போகும்போது உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். அதை தவிர வந்து டெய்லரிங், அது என்னோடய ஸ்மால் பிஸ்னஸ், குக்கிங் எல்லாமே வீட்டில் இருந்து தான் கற்றுக்கிட்டது. சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டல் ப்ளஸ்ஸு வீடு இந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டது. ஸோ நான் வெளியில் போய் ஒரு விஷயம் கற்றுக்கிறேன்னா அது எனக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அது சொல்லும்போது அது எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக புது புது அப்டேட்டோடு உங்களை நான் வந்து சீக்கிரமாக வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் கோச்சிக்காதுங்க. இப்போ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல், வீடு அந்த மாதிரி இருக்கிறனால ப்ராப்பராக என்னால் வந்து ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் வீடியோ போட முடியல. ரொம்ப வாரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 ஷார்ட்ஸ் போடுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஆனால் லாங் வீடியோ ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு போடவும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் தயவு செஞ்சு கோவப்படாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப 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 நன்றி. அது போலவே இப்போ ஆஃப்லைனில் ஆர்டர் எடுத்து செஞ்சிட்ருக்கிற மாதிரியும் பழைய மாதிரி ஆன்லைன்லேயும் கண்டிப்பாக ஆர்டர் எடுத்து க்ரன்ச்சீஸ், ப்ரேஸ்லெட் எல்லாம் சீக்கிரமே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன்.